என்னங்க திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? அவ்வளோதான், நீ தூங்குன மாதிரி தான். என்னண்ணே இப்படி கரண்ட் கட் பண்ணிட்டானுங்க? இப்பெல்லாம் எப்ப கரண்ட் போகுதுன்னே தெரியலையா தம்பி? என்ன மாமா கரண்ட் போயிடுச்சு? ஆமா ராசாத்தி. கரண்ட் எப்ப வரும்னு தெரியலையே. ஆமா நாம எல்லாரும் இங்க இருக்கோம், இனி அண்ணனும் அண்ணியும் காணோம். அடப்பாவி, கரண்ட் போனாலும் இவன் ரொமான்ஸை விட மாட்டான் போல இருக்கே. ஆமா இல்ல, இவ்வளவு நேரம் கரண்ட் இல்லாம மேல என்ன பண்ணிட்டு இருக்கான்? இனியா, ராசாத்தி, இனியா. மாமா அத்தை கூப்பிடுறாங்க மாமா. விடு, நம்ம கரண்ட் கட் ஆகி கீழே போதனால நம்மளை கூப்பிடுறாங்க. சரி மாமா வாங்க கீழே போலாம். இரு கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் மருதாணி வச்சுக்கலாம். இரு. ஏன் மாமா? சொல்றேன், வெயிட் பண்ணு. என்னங்க எந்த சத்தத்தையும் காணோம்? ஆமா வந்துட்டு இருப்பா மங்கை. மாமா என்ன மாமா பண்றீங்க? இரு வர. மாமா விடுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, கரண்ட் வந்த உடனே வச்சுக்கலாம். அத்தை, அவங்க கரண்ட் கட் பண்ணியும் ஏன் கீழே வரல? ஆமா, கரண்ட் இல்லாம மேல என்ன பண்றாங்க? வாங்கத்த போய் பாப்போம். எல்லாரும் இருக்காங்கல்ல, எப்படி போக முடியும்? அத்தை, நம்ம போனா யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அத்தை. வெக்க தாங்க முடியல. வா கண்மணி, கொஞ்சம் வெளியில இருப்போம், காத்தாவது வரும். போய் பார்க்கலாம். போ. என்னத்த மாமா ஒரு மாதிரி இருக்கு மாமா. ஏய் சுமார். நம்ம சொன்ன பொய்ய நம்பி இந்த இனிய ராசாத்தி கூட ரொம்ப தான் கொஞ்சம் கொலவிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேண்டாம். ஷோ, கண்மணி வா. என்ன கண்மணி இது, கரண்ட் கட் பண்ணா அவங்க ரெண்டு பேரோட சந்தோஷம் கெடுன்னு சொன்ன. நானும் அப்படிதான் அத்தை நினைச்சேன். ஆனா நம்ம கரண்ட கட் பண்ண பிறகுதான் அவங்க இன்னும் அதிகமா சந்தோஷமா இருக்காங்க. இந்த கன்றாவி எல்லாம் என்னால பார்க்க முடியல. வா கரண்ட் ஆன் பண்ணி விடு. போ வா. வாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, கீழே வராம இருக்க மாட்டாங்களே? மங்க, நீ இப்ப லைட் இந்த இடத்துல போய் பார்த்து வந்துருவோம். சரிங்க. இந்தாங்க. பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. சரிப்பா. என்ன, 2 பேரும் சேர்ந்து கரண்ட் கட் பண்ணிட்டீங்களா? 2 பேரும் சேர்ந்து கரண்ட் கட் பண்ணா, 2 பேரோட சந்தோஷம் கெடுன்னு சொன்ன. என்ன, 2 பேரும் சேர்ந்து கரண்ட் கட் பண்ணிட்டீங்களா? 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 2 பேரும் சேர்ந்து
முடிஞ்சிருச்சு. கரண்ட் வந்துருச்சுங்க. நானும் போட்டு முடிச்சிட்டனே. ஆமா. அ, என்ன மாமா உள்ளங்கையில வைக்க சொன்னா நீங்க கை மேல எல்லாம் வச்சிருக்கீங்க? சாரி ரசாத்தி, கொஞ்சம் மாறிடுச்சு. நான் உள்ளங்கையிலயும் வச்சிருக்கேன், அங்க பாரு. ஈரா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. ஏய் இரு இரு, நீ பாட்டுக்கு போய் கதவை தட்ட போற? நல்லா இருக்கு மாமா. எனக்கு ஏங்க பிடிச்சிருக்கு. உள்ள பேச்சு குரல் கேக்குது, கூப்பிட்டு பார்க்கட்டுமா? சரி கூப்பிடு. ராசாத்தி, இனியா, ராசாத்தி, இனியா. அம்மா, அத்தை, மாமா அத்தை வந்திருக்காங்க. சரி வா, என்னன்னு கேப்போம். ம். என்னடா கரண்ட் போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, உள்ள ஃபேன் இல்ல ஒண்ணும் இல்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன ராசாத்தி இது கையில? மருதாணி அத்தை. இததான் நீ மனசுல நினைச்சதா? ம். சரி, அதையே இங்கெல்லாம் அப்பி வச்சிருக்க? நான் இல்ல அத்தை, மாமா தான் வச்சு விட்டாரு. மங்க, நம்ம போலாம். ஆ, ஒரு நிமிஷம் ராசாத்தி, எதா இருந்தாலும் ரொம்ப நேரம் முழிச்சிருக்காத. நம்ம காலையில வளகாப்புக்கு போகணும், தெரியும்ல? ம். சரி, போய் தூங்குங்க. ம். சரி அத்தை. போய் போடுங்க. ஆ. நல்லா இல்ல. ஏய் ரசாத்தி, மாமா, என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா அத்தை வளகாப்புக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன? அதான் எந்த புடவை கட்டிக்கலான்னு பாத்துட்டு இருக்கேன். எதுவுமே நல்லா இல்ல. சரி, நீ எடு, நான் செலக்ட் பண்ணி சொல்றேன். ம், சரி மாமா. இது இது நல்லாவே இல்ல. ம், நோ, வேற எடு. இது ம், மாமா இது பாருங்க, இது நல்லா இருக்கு. குடு. ம், வேற எடு. இது ஆஹா, ஐயா நல்லாவே இல்ல, வேற எடு. ம். மாமா என்ன வேற எடு? வேற இல்ல மாமா. இல்லையா? உன்கிட்ட இவ்வளவுதான் புடவையே இருக்கா? ஆமா மாமா. ஓ, உண்மையிலே இவ்வளவுதான் இருக்கா? ம், நான் ராசாத்திக்கு ஆசையா ஒரு புடவை கூட எடுத்து கொடுத்ததில்ல. நம்ம கூடவே இருக்கா. ஆனா இவ்வளவு நாளா இவகிட்ட ஒரு நல்ல புடவை இருக்கான்னு கூட நம்ம கண்டுக்கல. ச்சே, என்ன மனுஷன்னா. ரசாத்தி, ம்? கொஞ்சம் வெயிட் பண்ண. ம்? உனக்கு பிடிச்ச புடவையா நான் எடுத்துட்டு வந்து கொடுத்து ஆசத்துறேன். ஓகேவா? ம்.
ஏய் இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? ம்? சித்தி என்ன இது புது புடவையா? ஆமா புனிதா. நல்லா இருக்கு. மங்கை ஆ? என்ன புடவை இது? கொண்டா பாப்பா. இந்தாங்க. மங்கை பளபளன்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு புடவை கூட மரகதங்கிட்ட இல்ல. அவ்வளவு சூப்பரா இருக்கு. மரகதங்கன்ல இது பற்ற போகுது. அதுக்கப்புறம் அவ தொல்லை தாங்க முடியாது. அப்புறம் ஏதாவது சொல்ல போறா. அண்ணே ஏண்ணே? என்னது இது? நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அனி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அந்த புடவைய பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன புடவை தம்பி? இப்படி காட்டுங்க. எதுக்கு இந்த புடவை? அக்கா, இத நான் ராசாத்திக்காக வாங்கினது. ராசாத்திக்கெல்லாம் மாமியார் புடவை வாங்கி கொடுக்குறான். நமக்கும் தான் மாமியார்னு ஒன்று வாச்சிருக்கேன் மேனாமினிக்கு. அவளுக்கு மட்டும் எல்லாம் வாங்கிப்பான், நமக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டான். உனக்கு எது காசு? ஆ, அப்பப்ப அவர் செலவுக்கு கொடுக்குற காசை சேர்த்து வச்சு ராசாத்திக்காக புடவை வாங்கினேன். நாங்க வளகாப்புக்கு போறோம்ல, ராசாத்தி இதை கட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு அவகிட்ட இதை கொடுக்க போனேன். என்கிட்ட இருக்கிறத விட காஸ்ட்லியான புடவையா வாங்கி கொடுத்து ராசாத்திய வச்சு என் மூக்க உடைக்க பாக்குறியா? இந்த புடவெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கணும். அவ்வளவு ஒண்ணு நல்லா இல்ல. இந்த இதை விட நல்ல புடவை என்கிட்ட 4-5 இருக்கு. இத அவளுக்கே கொடுத்துரு. வா கண்மணி. நல்ல வேலை மங்கை. எங்க இந்த புடவையை அவ எடுத்துக்கிறாள்னு நினைச்சேன். ஆனா கொடுத்துட்டு போயிட்டா. அண்ணே அண்ணி எடுத்துக்கிட்டாதான் என்ன இப்போ? ராசாத்திக்கு வேற புடவை வாங்கி கொடுத்துட்டு போறோம். நீ வேற பாரி, மங்கை எவ்வளவு ஆசையா ராசாத்திக்காக இந்த புடவை வாங்கியிருக்கா. இத ராசாத்தி தான் கட்டணும். அப்பதான் மங்கைக்கு சந்தோஷமா இருக்கும். நீ போமா, ராசாத்திட்ட கொடுத்து கட்டிட்டு வர சொல்லு போ. சரிங்க மாமா. அத்தை, பாத்தியா கண்மணி, நான் அவங்க 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சா இப்ப அந்த ராசாத்தி எனக்கு சரி சமமா புது புடவை, அதுவும் பட்டு புடவை கட்டிக்கிட்டு வரப்போறான்.
நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன். நீ வேணா போயிட்டு வா. அங்க வந்து அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு நான் நம்ம வீட்லயே இருந்துடுறேன். அத்தை இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த ராசாத்திக்கு மரியாதை கிடைக்க கூடாது. அவ நலங்க வைக்க கூடாது. அவ்வளவுதானே? அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க போறதில்ல. ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்ல. அந்த ராசாத்தி கண்டிப்பா நலங்க வைக்க மாட்டேன். கண்மணி, சும்மா என்ன ஆறுதல் படுத்த சொல்லாத. ஐயோ அத்தை, சொன்னா கேளுங்க. நான் இருக்கேன். அந்த ராசாத்திக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி நான் பண்றேன் அத்தை. அத்தை, இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்றத கேளுங்க அத்தை. அவளுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காத மாதிரி பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. இல்ல கண்மணி, நீ என்ன சொன்னாலும் நான் வரல. ஷோ அத்தை, என்ன நம்புங்க. எல்லா மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். ஷோ சீக்கிரமா சரின்னு சொல்லு. நான் வேற நிறைய பிளான்லாம் வச்சிருக்கேன். அத்தை, என்னை நம்பி வாங்க அத்தை. நான் உங்களை அசிங்கப்படுத்த விட மாட்டேன். சரி கண்மணி, நீ சொல்றதுனால நான் வரேன். சரிங்க அத்தை, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு ரெடியா இருங்க. நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன். சீக்கிரமா வந்துருங்க. ம்.